மேரி அவர்கள் வந்து அதாவது நம்ம பிளாக்ல நம்மளோட ஒன்றா இருந்து நமக்குள்ள ஒருத்தராக இருந்துட்டு இன்னைக்கு வந்து வயது முதிர்வின் காரணமாக பணி நிறைவு பெறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறோம். அவங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சிஹெச்என் சிஸ்டர் மரிய புஷ்பம் வந்து பார்த்தீங்கன்னா 38 வருஷம் நம்ம பொது சுகாதாரத்துறையில் மெயினாக தாய் சேய் நலத்துக்காக நம்மளோட சர்வீஸில் 38 வருஷம் நம்ம வாழ்க்கையை ஏற்படுத்திட்டாங்க. அதுவும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட என் வயசை விட அவங்க சர்வீஸ் ஒரு வருஷம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நாங்களும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட சர்வீஸ்குள்ளே வந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் இன்னைக்கு பணிபுரிகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு. தாய் சேய் நலத்தில் இவ்வளோ காலம் அது நம்ம பொது சுகாதாரத்துறையில் எந்த ஒரு ரிமார்க்ஸுமே இல்லாமல் 38 வருஷம் பணியாற்றுறதுங்கிறது அது ஒரு பெரிய மைல்கல். அந்த மைல்கல்ல வந்து இன்னைக்கு சிஸ்டர் எட்டிட்டாங்க. அதே மாதிரி சமரசிங்கர் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட 37 வருஷம் சர்வீஸு. அவங்களுக்கு இவங்களுக்கும் ஒரு வருஷம் தான் வித்தியாசம். அவங்களும் அந்த மைல்கல்ல எட்டிட்டாங்க. இந்த பொது சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா புது ரெக்ரூட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் இருக்கிற எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இந்த தாய் சேய் நல பணியாக இருக்கட்டும், அந்த பொது சுகாதாரத்துறை ரிலேட்டடாக எந்த பணியாக இருந்தாலும் இது வந்து எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களா என்னங்கிறது தெரியல. இருக்கிறவங்க எல்லாமே ரிட்டையர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஆனால் புதுசாக யாரும் வரமாட்டேன்றாங்க. ஆள் வர்றதுக்கு எல்லாம் பணி செய்கிற தயாராக இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் போட மாட்டுறாங்க. எடப்பாடி 59 ஆக்கினாரு, ஸ்டாலின் 60 ஆக்கினாரு. அதனால் நம்ம வந்து அவங்கள வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட விஹெச்என் எஸ்ஹெச்என் இவங்க கூட தான் அவங்க வந்து ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க. பிஎஸ்சிக்கும் அவங்களுக்கு ரொம்ப இதுனாலும் உங்களோட தான் இருக்காங்க. நான் யாரையும் மென்ஷன் பண்ணி விரும்பல. அவங்கள வாழ்த்தி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம துறையில் இருக்கிறவங்க அவங்களோட பணியாற்றுறவங்க ஒன்றா பணியாற்றினவங்க ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக்ல இருக்கிறவங்க வந்து வரிசையாக வாழ்த்துங்க. ஒருத்தராக இண்டிவிஜுவலாக பேர் சொல்லி கொடுத்து நான் வரல அப்படின்லாம் இருக்கக்கூடாது. மனசு வந்து அவங்கள வந்து வாழ்த்துங்க. ஏன்னா நாளையிலேருந்து அவங்க ஒர்க்கை பார்க்க போயிடுவாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்க டைம் அதுக்குள்ளார அவங்கள வந்து வாழ்த்தி பேசுங்க. ஃபர்ஸ்ட் வட்டார மருத்துவ அலுவலர் அழைப்பு அழைக்கிறதாங்க. அதனால் நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு கிளம்பிடுறேன் உங்கள் எல்லாரோட அனுமதியோட. எனக்கு வந்து அவங்க மரிய புஷ்பம் சிஸ்டர் வந்து நான் 1999ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மாறுதலாகி போனேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அவங்க வந்து எனக்கு கிராம சுகாதார செவிலியராக அப்போ இருந்தாங்க. கிட்டத்தட்ட என் கூட அவங்க ட்ராவல் பண்ணது வந்து எனக்கு தஞ்சாவூர்லேருந்து தெரியும். ஆமாம், தேங்க்யூ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலம் அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் தான் உங்களுக்கு சிறப்பு செய்வேன். தேங்க்யூ சிஸ்டர். அந்த 5 வருஷம் வந்து ஒரு கோல்டன் பீரியட் எனக்கு ஆக்சுவலாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண காலகட்டம் அது. டேனிடான்னு ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணேன் நான். அப்போ அந்த ப்ராஜெக்டில் வந்து அவங்களுக்கு மொப்பட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வீலர் பயிற்சி கொடுத்தோம். அந்த பயிற்சியோடு வந்து அவங்களுக்கு யோகா பயிற்சி, பேச்சு திறமை பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஆனால் நம்மளாம் நினைப்போம் நமக்கு தான் நல்லா பேச தெரியுமே, இப்போ எதுக்கு பேச்சு திறமைன்னு. உண்மையிலேயே நான் என்னோட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இப்போ 37வது வருஷத்தில் நான் சர்வீஸில் இருக்கேன் இப்போ. ஏன்னா நான்லாம் அவங்களோட அந்த கோல்டன் பீரியடில் ட்ராவல் பண்ண ஆள். அதனால் நிறைய எனக்கு அந்த கேப் வந்து என்னால் ரியலைஸ் பண்ண முடியும். அவங்கெல்லாம் வேலை பார்த்த காலகட்டங்கள் வந்து நான் இன்றைக்கி வந்ததுக்கான அடிப்படை காரணமே 2 பேருமே எனக்கு வந்து உண்மையிலேயே நான் உள்ளார்ந்த மனசோட சொல்கிறேன், தே ஆர் அ வெரி குட் ஒர்க்கர்ஸ். நான் அதனால தான் அவங்க தேடி இன்றைக்கி நான் அவ்வளோ இதுலேயும் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. காரணம் என்னென்னா மரிய புஷ்பம் சிஸ்டர் ஆகட்டும், நம்மளுடைய சம்னஸ் மேரி, நான் அப்புறம் சொல்கிறேன் அவங்கள பற்றி. மரிய புஷ்பம் சிஸ்டரை பொறுத்தளவுக்கு அந்த தஞ்சை மாவட்டத்தில் கரூருக்கு அப்புறம் நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு மாவட்டம் வந்து தஞ்சை மாவட்டம் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப், கார்டியலாக நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு ஒர்க் பண்ண காலகட்டம்.
அவங்க வந்து அந்த மொப்பட் பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து நல்லாவே சர்வீஸ் கொடுத்தாங்க மக்களுக்கு. இப்போ வந்து மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா, அவங்கெல்லாம் உண்மையிலேயே மக்களை தேடி சர்வீஸ் கொடுத்தவங்க. அதனால தான் இன்னைக்கு கடவுள் கிருபையால் அவங்க வந்து சந்தோஷமாக மன நிறைவோடு பணியிலேருந்து விடுதலை தான் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளை சொல்ல போனோம்னா அந்த பணியிலேருந்து வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க செய்த அந்த பணியினுடைய வெளிப்பாடு, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, அவங்களுடைய சின்சியாரிட்டி, அவங்க வந்து மக்களுக்கு கொடுத்த அந்த சேவைகள், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அந்த டெடிகேஷன், இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் இன்னைக்கு அவங்க இந்த அளவுக்கு ஒரு மனநிறைவோட சுற்றம் சூழ நம்ம சுகாதாரத்துறையின் படை சூழ அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போகிறாங்க. நாங்கள் அந்த ஏற்காடில் வச்சு பவர் பாயிண்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ண சொன்னாங்க எங்களை. என்னென்னா மொப்பட் ட்ரைனிங்கால் என்ன நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு. நன்மை தான் நிறைய. ஏன்னா எப்படி வந்து இங்கே வந்து இன்டீரியர் ஏரியாஸ் நமக்கு இருக்கோ அதே மாதிரி அவங்க ஒர்க் பண்ண இடங்கள் எல்லாமே வந்து நிறைய இன்டீரியர் ஏரியாஸ். தஞ்சை மாவட்டம் மட்டும்தான் லோக்கல், மற்றபடி பேராவூரணி பெல்ட் ஆகட்டும், இந்த பக்கம் கும்பகோணம் பெல்ட் ஆகட்டும், அந்த பக்கம் நடுக்காவரி பெல்ட் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் இன்டீரியராக அவங்க வந்து ட்ராவல் பண்ணி 2 வீலரில் போகணும், மொப்பட்டில் போகணும் உள்ள. அவங்க வந்து அந்த இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு சொல்லுவாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், இந்த கிராம சுகாதார செவிலியர் படை தோற்றுச்சுன்னா எப்படையும் வெல்லாதுன்றதான் கண்கூடான உண்மை. நல்லா தட்டுங்க. ஏன்னா அவங்களுடைய தூண்கள் இவங்கெல்லாம். இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற கிராம சுகாதார செவிலியர்களுக்கோ இல்லை இதர துறையில் நம்ம இதர என்ன வேணாலும் நம்மளுடைய டெசிக்னேஷன் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். அவங்கெல்லாம் இந்த துறையை உருவாக்கி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த துறை வந்து இவ்வளோ சீரோட சிறப்போடு இருந்து இன்னைக்கு நாம் வந்து இவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் நிறைய செயல்படுத்திக்கிட்டு போயிட்டுருக்கோம். அப்படின்னா அவங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் காலையில் கூட ஒரு HSC பார்த்துட்டு தான் வந்தேன். உங்களுடைய பிளாக்ல ஒரு HSC இன்னைக்கு இம்யூனைசேஷன் விசிட் பண்ணிட்டு தான் நான் வெளியில் வந்தேன். சரிங்களா? ஸோ அவங்களுடைய அந்த பணியினுடைய சிறப்பு அப்படின்றது நீங்கள்லாம் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர போகிறீங்க அப்படின்றது ஒரு மாவட்ட தாய் சேய் நல அலுவலராக எனக்குள்ளரையுமே ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யுது இப்போ. சரிங்களா? 8 மணினா 8 மணிக்கு பறப்பாங்க, 9 மணினா ஸ்பாட்டில் 9 மணிக்கு இருப்பாங்க. சரிங்களா? 3 to 5 மைனர் எலிமெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா அந்த சென்டரில் அவங்க உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? அதே போல் நிறைய ஸ்டேயல் இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய நமக்குள்ளார நிறைய மாற்றங்கள் இருக்குது. நமக்கு தேடல்கள் நிறைய ஆயிடுச்சு. அதனால் அந்த ஸ்டேயலோட பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு. ஆனால் ஒர்க் வைஸ் உங்களோட பர்சன்டேஜ் குறையக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்து இப்போ அவங்கள பற்றின பெருமையை உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் அவங்கள மாதிரி சின்சியராக டெடிக்கேட்டடாக நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட உங்களுடைய பணியை நீங்கள் செய்யணுன்றதையும் அவங்க மூலமாக ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி, சரிங்களா, அவங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த கரகோஷத்தை எழுப்பி நம்ம எல்லாருடைய சந்தோஷமான ஒரு இதையும் வெளிப்படுத்திக்கலாம். மரியப்பன் சிஸ்டர் உங்களோட நிறைய நான் அங்கேருந்து உலகம் உருண்டை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நாங்கள்லாம் நினைக்கிறோம். ஏன்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கவங்கள நான் திருச்சி மாவட்டத்துக்கு நான் வருவேன்னு தெரியாது, அவங்க இங்கே இருப்பாங்கன்றதும் தெரியாது எனக்கு. சரிங்களா? ஸோ அதான் உலகம் உருண்டை. எங்கனாலும் எப்படினாலும் யாரை வேணாலும் நம்ம சந்திச்சுக்கிறோம். அதனால் அவங்க வந்து இன்னும் நீண்ட காலம் ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தை என்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. நான் கேட்கும்போது அந்த மன வருத்தம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பயுமே வந்து நல்லா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். ஃபேமிலியோட குட்டீஸ் நிறைய அவங்களுக்கு இப்போ கடவுள் கொடுத்துட்டாரு. ரிட்டையர் ஆகிட்டு ஜாலியாக சந்தோஷமாக குழந்தைங்களோட சாரோட பையனோட மருமகளோட, சரிங்களா, அவங்க சுற்றத்தார்களோட நீங்கள் நல்ல நீண்ட நெடுங்காலம் எந்த விதமான அவங்களுக்கான சங்கடங்களும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கும்பிட்ற அந்த சமயபுரம் மாரியம்மன் கிட்ட என் கோரிக்கையை வச்சிடுறேன். சரிங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கு. பை போட்டுக்கல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட்டில் வந்து பேசணுமேங்கிற மாதிரி பாராட்டி பேசுவாங்க. ஆனால் இப்போ மேடம் பேசுனது எல்லாமே உண்மையான வார்த்தைகள். அதனால் மேடம் இவ்வளோ தூரம் வந்து எங்களையும் ஒரு பொருட்டாக ஒரு மதித்து இவ்வளோ தூரம் வந்து தொட்டியத்துலேருந்து காட்டுப்புத்தரை இவ்வளோ தூரம் இருக்குது. இன்றைக்கி தான் தெரியுது மேடம். திருச்சியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா எங்களுக்காக வந்திருக்கீங்க. அது எங்கள் மரிய புஸ்கா எங்கள் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கீங்க, எங்கள் எஸ்கேத்தன் சிஸ்டருக்காக